ஏய் வா. ஏய் ஐயோ நல்லா மாட்டிக்கிட்ட. வெளிய போலீஸ், உள்ள அர்ஜுன் சார். போன் பண்ணி அம்மாவுக்கு தகவல் கூட சொல்ல வழி இல்லையே. இப்ப என்ன பண்றது? ராமா என்ன காப்பாத்து. என்ன சுச்சி, அச்சுவோட போன் கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஆனந்த், அந்த செக்ரட்டரிக்கு போன் பண்ணு. சரிங்க பாட்டி. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சுச்சி. நாட் ரீச்சபிள்னு வருது பாட்டி. ஏய், இங்க என்ன நடக்குது? என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், அச்சு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனா? அந்த செக்ரட்டரியாவது ஏதாவது சொன்னாளா? ஐயோ கிராணி, நான் அவ வழிக்கு போறதே இல்ல. அவ கூட பேச்சுவார்த்தையே இல்ல. எனக்கு எதுக்கு இந்த வம்பு? ஏய், ரொம்ப பில்டப் கொடுக்காத. அச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல? அவங்க நம்பருக்கெல்லாம் போன் பண்ணி அச்சு எங்க இருக்கான்னு கேட்டு விசாரி. கேக்குறேன் கிராணி. இன்னைக்கு மட்டும் அச்சுவுக்கு ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்புறம் அந்த செக்ரட்டரிக்கு இருக்கு. என்னாச்சு? யார் நம்பரும் கனெக்ட் ஆகல கிராணி. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்க யாருக்கும் தெரியாது கிராணி. இந்நேரம் போலீஸ் வந்திருக்கும், எல்லாருடைய செல்போனையும் புடுங்கிருக்கும். அந்த வசுந்தரா செம்மையா சிக்கிருப்பா. நாளையில இருந்து அவ இந்த பக்கமே வரமாட்டா. வேலைக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருந்தே வெளியில வரமாட்டா. இந்த தடவை என் பிளான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதிகமா ஈசிஆர் ரோட்ல ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி மிட் நைட் பார்ட்டி நடக்கிறதாவும் அங்க போதைப்பொருள் பயன்படுத்துறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. அது உண்மையா போதைப்பொருள் மட்டும் இல்ல, தடை செய்யப்பட்ட ஊசிவங்க பயன்படுத்துறாங்கன்னு எங்க ஸ்டேஷனுக்கு இன்னைக்கு இப்படி கிடைச்ச ஒரு ரகசிய செய்தி அடிப்படையில தான் நாங்க அந்த ரைடை நடத்திருக்கோம். இதுல நிறைய பெரிய இடத்து பசங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஓகே சார். இந்த மாதிரி பெரிய இடத்து பசங்க போதைப்பொருள் யூஸ் பண்றது சாதாரணமாயி போச்சு. இங்க கிட்டத்தட்ட 20-25 பேர் இருக்காங்க. எல்லாருமே நிறைய குடிச்சிருக்காங்க. இவங்கள சில பேர் தடை செய்யப்பட்ட போதை மருந்தை பயன்படுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ண போறோம். இந்த மாதிரி எங்களுக்கு அடிக்கடி ரூமர் தகவல் வரும். ஆனா இப்பதான் பிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இத பத்தி எங்க மேல் அதிகாரிகிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு முடிவு பண்ணுவோம். தம்பி, இதுல பெரிய தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே 2-3 பேர் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா இந்த கேஸ்ல மாட்டினவங்களே அந்த கேஸையும் நாங்க சும்மா விட போறது இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க டிவில காட்டாதீங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா துடிச்சு போயிருவாங்க. எடுக்காதீங்க ப்ளீஸ். சரி, ஐயோ, பாக்குறதுல கேமரா திருப்பிட்டாங்களே அவங்க. எப்படி சார் தெரிஞ்சது? நாங்க ரூம்ல தம்பி, ஒருவேளை பெரிய தம்பி அங்கதான் இருப்பாரோ? என்ன உத்தமன், நேரங்காலம் தெரியாம இப்படிலாம் கொளுத்தி போடாதீங்க. இல்ல தம்பி, கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, அதான். என்ன அச்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்கும் போக மாட்டேங்குது? ஆனந்த், இத நம்ம ஈஸியா விட்டுறக்கூடாது. ஒருவேளை நம்ம அச்சு இதுல இன்வால்வ் ஆயிருப்பானோ? நோ நோ, எந்த காரணத்தை கொண்டு ஜேகேஆர் குடும்பத்தோட மானம் மரியாதை மீடியாவுக்கு வந்துடக்கூடாது. வந்துடக்கூடாது. உங்களோட இந்த கவலை அவனுக்கு செல்லம் கொடுக்கும் போதே இருந்திருக்கணும். அவனை ராத்திரி நேரத்துல அநியாயத்துக்கு ஊர் சுத்த விட்டுட்டு இப்ப ஃபீல் பண்றதுல அர்த்தமே இல்ல. சார், ரைட்ல சிக்கினவங்க விஐபி வீட்டு பசங்களா இருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? நிச்சயமா எடுப்போமா. விசாரணையிலையும் மெடிக்கல் டெஸ்ட்லயும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ஓகே சார். பாத்தீங்களா, நான் சொல்லும் போது நீங்க நம்பலல்ல. பெரிய தம்பியோட கார் இருக்கு பாருங்க. இப்ப என்ன அவர் போல அவர் கார் மட்டும் போச்சுன்னு சொல்ல போறீங்களா நீங்க?
ஐயோ, நாம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது அத்தை. அவ மாறிட்டே வரான், நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாவும் வேதனையாவும் இருக்கு அத்தை. கடவுளே, என்ன அசிங்கம் இது. சுச்சி, கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உத்தமன், மேடம், இந்த இன்சிடென்ட் நடந்தது எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வருதுன்னு கண்டுபிடிங்க. அந்த ஏரியா ஏசிபியை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம லாயர் கிட்ட உடனே சொல்லுங்க. ஒருவேளை அச்சு இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருந்தான்னா காதும் வச்ச மாதிரி மேட்ர முடிங்க. சரிங்க மேடம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டோ JKR குடும்பத்தோட பேரோ இல்ல அச்சு பேரோ மீடியாவுல வரக்கூடாது. Do you understand? ஓகே ஓகே மேடம். Do it now. சரிங்க மேடம். எல்லாம் உன்னால. கேம்ஸோட ரூல்ஸ் என்ன? என்ன கிஸ் அடிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு போய் கர்நாடகல கிஸ் அடிக்கிற? பெரிய ஐடியா நினைப்பு, ஐடியா. இத நம்பி நான் உள்ள வந்துட்டேன். டோர் லாக் ஆயிடுச்சு. நல்லா மாட்டிக்கிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு கிஸ். ஏய், இப்ப என்ன பண்ணு சொல்லு. இப்ப என்ன பண்ணு சொல்லு. சொல்லு. ஓ, கோவம் வருதா? சொல்லுங்க வேலைக்காரி. நீ பண்ண ஃப்ராட் தான் நான் எவ்வளவு ஏமாந்த தெரியுமா? உனக்கு வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் குடிக்கல. கையில நடுங்குது. எல்லாம் குடிக்கிறானுங்க. நீங்க குடிக்கிற நேரத்தை குறைக்க தான் சார் நான் அப்படி செஞ்சேன். அது கேக்க நீ யாரு? நான் உங்க பர்சனல் செக்ரட்டரி. பெரிய பர்சனல் செக்ரட்டரி. 100 வாட்டி சொல்லு. 1000 தடவை சொன்னாலும் நான் தான் உங்க பர்சனல் செக்ரட்டரி. நீங்க குடிக்காம இருந்ததும் என் ரூம்குள்ள வந்ததும் நல்லதுக்கு தான். இப்ப மட்டும் நாம அவங்களோட இருந்திருந்தா 2 பேருமே போலீஸ் கிட்ட மாட்டி இருந்திருப்போம். போலீஸ் பாட்டனா? போலீஸ் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போலீஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் போலீஸ் கிட்ட மாட்டி இருந்தா அவமானம் தான் சார். JKR குரூப் கம்பெனியோட சேர்மன் இந்த மாதிரி ஒரு பார்ட்டில போலீஸ் ரைட்ல மாட்டி இருக்காருன்னு தெரிய வந்ததுன்னா அது மேடத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இப்படி ஆயா மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத நிறுத்து. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. பசிக்குது. சாப்பாடு ஏதாவது வழி பண்றியா? ஜபார், எல்லாத்துலயும் நான் ஜெயிக்கணும். எனக்கு ஜெயிக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். அப்படி ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, இந்த தூக்கம் பசி இதெல்லாம் எனக்கு வரவே வராது. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. எப்படி எப்படி எப்படி? நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா? நாங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கணுமா? ஒருவேளை நீ எல்லாரும் மணி கிஸ் பண்ணிருந்தானா ஓகே ஃபைன், நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். நீ எதுவுமே பண்ண மாட்ட, நான் ஃபீல் பண்ணிக்கணும். வசு, இப்ப இந்த ரூம்ல உன்னிய தவிர வேற யாருமே இல்ல. நீ கிஸ் கொடு, அப்புறம் நான் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன இது வம்பா இருக்கு. ரூம் வேற லாக்கா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்ப நீ கிஸ் பண்ற மாதிரி இல்ல, நானே கிஸ் பண்ணவா? அர்ஜுன் சார், வேண்டாம் சார். இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் அங்கேயே முடிஞ்சது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன செய்யலாம் சொல்லு. நான் உங்களுக்கு கண்ணாடியில கிஸ் பண்ண மாதிரி நீங்களும் எனக்கு கண்ணாடியில கிஸ் பண்ணிடுங்க. கண்ணாடிக்கு கண்ணாடி. கேம் ஓவர். ஓகே, இப்போ அட்வான்ஸ்க்கு வேணா கண்ணாடியில கிஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் நேர்ல கிஸ் பண்ணிக்கிறேன்.
முத்தம் எப்படி இருந்துச்சு அர்ஜுன் சார்? கேவலமா இருந்துச்சு. நீயும் கிஸ் பண்ணல, என்னையும் கிஸ் பண்ண விடல. ஆக மொத்தம் கம்ப்ளீட்டா அழகா என்னை ஏமாத்திட்டல. நீங்க கூட தானே சார் என்ன ஏமாத்துனீங்க. பிசினஸ் பார்ட்டி அது இதுன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்து இந்த ரூம்ல மாட்ட வச்சிட்டீங்களே. இம்ச போலீஸ்காரன் வேற இருக்கான இல்லையான்னு தெரியல. போன் வேற சுவிட்ச் ஆஃப். இப்ப என்ன பண்ணும் தெரியல. செக்ரட்டரினா என்னன்னு தெரியுமா? பாஸுக்கு கொசு கடிச்சா கொசு விரட்டணும். விரட்டு. கொசு அடிக்கிறேன்னு அர்ஜுன் சார் பக்கத்துல போறதுக்கு கூட பயமா இருக்கே. எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்போம். என்னது இது? கொசு விரட்டுறேன் சார். பாட்டி ரொம்ப பசிக்குது பாட்டி. ஆன்லைன்ல ஆப்பமும் பாயமும் ஆர்டர் பண்ணலாமா பாட்டி? போடி போடி போக்கத்தவளே. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கேன் 500 1000 சொல்லுவான். அடியே ஆத்தாக்காரி ஏதாவது ஆக்கி வச்சிருப்பா, அவளுக்கு தெரியாம நைஸா எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு நல்லா தின்னுடலாம். ஆனா எனக்கு நல்ல காரமா ஆட்டுக்கால் பாயா, சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் பாட்டி. ஐயோ அடியே ஆடு சிக்கிடுச்சுடி, அறுத்துருவோம். யாரு? சோதி சோதி கண்ணு, வாடா வாடா வாடா. உன்னை பார்த்தாலே அப்படியே உற்சாகம் ஊத்து மாதிரி பொத்துக்கிட்டு வருதுடா. உற்சாகம் பொத்துக்கிட்டு வருது, எனக்கு சோகம் தான் வருது. என்னடா சோதி பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன பாட்டி, ஒரே ஒரு கையெழுத்து வாங்கி கொடு, என் செல்லத்தை அனுமான் மாதிரி அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போயிடுறேன்னு சொன்னேன். ஆனா நீ தான் செய்யவே மாட்டேங்கிறிய. அனுமார் மாதிரி தூக்கிட்டு போறதுக்கு எதுக்குடா கையெழுத்து? ஒளறான். டேய் இந்த பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதாடா சோதி? டேய் பால்ல இருந்து மட்டும் இல்லடா, பச்சை தண்ணியில இருந்து கூட நான் வெண்ணெய் எடுப்பேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நெய் ஃபேக்டரி வச்சு கொடுத்துறேன். பாட்டி என் வசு உள்ளதானே இருக்கா? ஏன்பா? பாக்கணும் போல கண்ணு ஏங்குது. உன் கண்ணு அவளுக்காக ஏங்குது, என் கண்ணு இந்த செல்போனுக்காக ஏங்குது. போனை கொஞ்சம் கொடுக்குறியா? எதுக்கு பாட்டி? கூட நான் பாத்துட்டு தரேன். லக்கி இந்த மாதிரிதான் ஒரு போன் வாங்கணும்னு கேட்டுச்சு, இதுவா பாருன்னு காட்டதான். 4 நாளைக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி நிறைய ஆர்டர் பண்ண. பாட்டி வசு வெளியில வருவாளா? வசு இன்னும் வீட்டுக்கு வரலடா. என்ன பாட்டி சொல்ற? பொசுகுன்னு ஆயிடுச்சு. என் கண்மணி இது வரைக்கும் வீட்டுக்கு வரலையா? அவ அந்த அர்ஜுன் பையனோட எங்கயோ வெளியே போயிருக்காடா. அவ அவங்க அம்மா கிட்ட பேசினப்போ நான் ஒட்டு கேட்டேன்டா. ஐயோ பாட்டி, என்ன இவ்வளவு பெரிய விஷயத்தை ஈஸியா சொல்ற? பாட்டி நான் கட்டி போற பொண்ணு பாட்டி, அவன் கூட வெளில போறா. என்ன பாட்டி நியாயம் இது? ஐயோ பாட்டி இங்க பாரு பாட்டி, எனக்கு வசு அவங்க கூட பேசுறது போறது வரதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பாட்டி. இப்ப வந்துருவாடா. அப்படி ஓரமா உட்காந்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இரு, வந்துருவா. கொஞ்சம் தான் இருக்கு பாட்டி. சரிங்க பாட்டி, நான் மும்பையில வச்சு அவ கழுத்துல தாலியை கட்டியிருப்பேன். அவன் ஒருத்தனால எல்லாமே கெட்டு போச்சு. என் அப்பாவி வசு அவன் கூட போயிருக்கா. ச்சே. வசு, நீ முதல்ல வீட்டுக்கு வந்து தெரியுமா? அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே ஒரு ட்ரீமா இருக்கு வசு. ஆமா சார். இப்ப கூட பாரு, இவ்வளவு க்ளோஸா உன் மடி மேல படுத்துட்டு இருக்க, என்னால நம்பவே முடியல. ஆமா சார், நான் யோசிச்சு பார்க்காததெல்லாம் நடக்குது சார். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்கதா எனக்கு தோணுது. அந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா ஒரு ராத்திரி ஆகணும். இப்பவே ராத்திரி தானே அர்ஜுன் சார்? இன்னும் ராத்திரி ஆகணும். போங்க அர்ஜுன் சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க. இது பேசுறதுல என்ன இருக்கு? அதான் முத்த வரைக்கும் வந்துச்சு. நான் ஒன்னும் உங்க கண்ணத்துல முத்தம் கொடுக்கல. கண்ணத்துல கொடுத்தானே, கண்ணாடியில கொடுத்தானே, கொடுக்கணும்னு தாட் வந்துச்சுல, அது போதும். குடுத்து செவந்த கண்ணங்கள் கேள்விப்பட்டிருக்கியா? ஐயோ அர்ஜுன் சார், அது குடுத்து செவந்த கரங்கள். அதெல்லாம் நடக்கிறது நம்ம கையில இல்ல, பின்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. அந்த ஆண்டவன் எவ்வளவுதான் ஹேண்டில் பண்ணுவான். என் ராமர் எனக்காக எவ்வளவு வேணாலும் தாங்குவாரு சார். இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா?
எந்த பொண்ணு கூடயும் இவ்வளோ நாளா இவ்வளோ நெருக்கமா இருந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட தான் இருந்திருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ போங்க அர்ஜுன் சார், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஒரு பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் இதான். உன் கூட தான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், உன்னை நான் நிறைய திட்டிருக்கேன். இப்போ உன் கூடயே ரொம்ப க்ளோஸா இருக்கேன். இனிமே நமக்குள்ள எப்பவும் சண்டை வரக்கூடாது, ஓகே? நிஜமாவா அர்ஜுன்? அர்ஜுனா? ஏய் சரி அதை விடு. இந்த பாம்பேல ஒரு லெஜெண்ட் வந்தான் தெரியுமா? ஃபுல்லா நகை எல்லாம் போட்டுட்டு உன்னை கூட தாலி கட்ட ட்ரை பண்ணானே. நான் கூட அவன் வாயில பங்குன்னு வச்சனே. அவன் திருப்பி வரானா? ஆமா பேபி. ஓ வரான். நெக்ஸ்ட் டைம் வந்தான்னு வச்சுக்கோயே, அவனை புரட்டி போட்டு அவன் முதுகெலும்ப முறுக்குன்னு வச்சிடறேன், ஓகே? என்னடா கெட்ட கனவு கண்டியா? ஆமா பாட்டி. அதான் யாரோ முதுகெலும்பு முறிச்ச மாதிரி கத்துற. பாட்டி எப்படி பாட்டி அப்படி நேர்ல பார்த்த மாதிரி கரெக்டா சொல்ற பாட்டி? இதெல்லாம் உனக்கா? ஐயோ நாங்கெல்லாம் எப்பவோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது உன் பங்கு. சாப்பிடு சாப்பிடு. எனக்கா பாட்டி? உனக்கு தான்ப்பா, எவ்வளவு வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிடு. எனக்காக பாட்டி. அந்த சிக்கனை போட்டுக்கடா. போடுங்க போடுங்க போட்டு. செம்ம பாட்டி. பாட்டி சூப்பர் பாட்டி. ஐயோ என் பசி அறிஞ்சு எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அத்தனையும் செஞ்சு போட்டிருக்கே பாட்டி. இந்த கையை குடி பாட்டி, குடு பாட்டி. தேங்க்யூ பாட்டி. அம்மா பாட்டி போன் வாங்கல தானே கொடுத்தேன், ஏன் பாக்கெட்ல எப்படி வந்துச்சு? அது நீ கனவு கண்டுட்டு தூங்கிட்டு இருந்தல, அப்பவே வச்சுட்டேன். பாட்டி என்ன பாட்டி, என் அக்கௌண்ட்ல இருந்து 3000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு, அதுவும் ஹோட்டல் பில்லுல வருது. டேய் இப்ப நுனி நாக்குல எச்சி ஒழுக நக்கி நக்கி சாப்பிட்டல, அதுக்கெல்லாம் எவன்டா காசு கொடுப்பான்? அந்த பில்லு தான் இது. பாட்டி டேய் நீ தான் எனக்கு கூடி சீக்கிரம் கோடி ரூபாய் கொடுக்க போறல்ல, அதுல இதை டிப்ஸா வச்சு கழிச்சுக்க. ஏமா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கல்யாணம் ஆகாத பொட்ட பிள்ளைங்க இருக்கிற வீடு, இதுல வெளிய ஆம்பளை எவ்வளவு நேரம் இருப்பான்? முதல்ல வெளியில கிளம்ப சொல்லுங்க. ஏய் கல்யாணம் ஆகாத பொட்ட பிள்ளைங்க இருக்கிற வீடா? அவதான் இங்க இல்லையேடி, வந்துட்டா குடும்ப குத்து விளக்குடா. உன் பொண்ண நல்ல ஊர் சுத்த அனுப்பிட்டு ஏன் பேத்திய பத்தி நீ கவலைப்படுறியாடி? ஏய் அவரைய போட்ட துவரையாடி முளைக்கும். நேரம் கெட்ட நேரத்துல அது எங்க இருக்குதோ என்ன பண்ணிட்டு இருக்குதோ, உன் பொண்ணு ஒன்ன மாதிரி தானடி இருப்பா. உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமாவே பேச தெரியாதா? ஐயோ பேச தெரியாதுமா, ஆளை வச்சு கொஞ்சம் கத்துக்கூட. மூஞ்சியும் மொகரையும் பாரு. பாட்டி அத்தைக்கு நான் இவ்வளவு நேரம் இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு பாட்டி. எனக்கு கூட தான் பிடிக்கல. தாலி கட்டாம மருமக மாமியார் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. சரிங்க நான் போயிடுறேன் அத்தை. நான் போயிட்டு காலையில வரேன். வரேன் அத்தை. வாடா இங்கதானே வரணும், வச்சுக்கிறேன் உன்னை. உள்ள யாருமா? கதவு தரங்க, கதவு தரங்க.